குழந்தைகளே, இன்னைக்கு மார்கழி மாசத்துடைய 3வது நாள், நோன்பின் 3வது நாள். திருவம்பாவை பாடலோட 3வது பாடலை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களையும் எழுப்பிட்டு போகலாம். சாதாரணமாக நம்ம எல்லாம் பேசி வச்சுட்டோங்க, ஏய் நாளைக்கு நானும் வரேன் நீயும் வான, ரெடியாக இருப்பாங்கல்ல. ரெடியாக இருந்து வாசலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போவாங்க. இந்த பொண்ணு வீட்டில் என்னடான்னா கதவே திறக்கலை, அவள் தூங்கிட்டு இருக்கா. அப்போ இந்த கேர்ள்ஸ் எல்லாம் போய் அவங்க வீட்டு வாசல்லேருந்து, என்ன நீ இன்னும் கதவே திறக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அவளை எப்படி சொல்கிறாங்கன்னா, முத்தன்ன வெண்ணகையாயின்னு சொல்கிறாங்க. அவளை கூப்பிடுறாங்க. முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளேன்னு அர்த்தம். அவள் பல்லு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு முத்து மாதிரி அழகாக இருக்கும். அவள் சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நீ எழுந்திருக்கவே இல்லை? நம்மெல்லாம் நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்ன? கடவுளை பற்றி என்ன சொன்னீங்க? எப்போ பார்த்தாலும் நான் சிவபெருமானைத்தான் நினச்சிட்டு இருக்கேன், அவன் என்னுடைய அத்தன் அனந்தன் அப்படியெல்லாம் சொன்னியே நீ. என்னுடைய அப்பா மாதிரி, என்னுடைய தலைவன் மாதிரி, என்னுடைய தெய்வம் அவர் தான் அப்படின்னெல்லாம் சொன்னியே. இன்னமும் தூங்கு எழுந்திருக்கவே இல்லையே. ஆனால் அதெல்லாம் பொய்யா டூப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த பொண்ணு சொல்கிறேன், என்னங்கடி என்னை போய் இப்படி பேசி, என்னமோ ஒரு நாள் தெரியாமல் தூங்கிட்டேனாமா, அதுக்கு போய் என்னை இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவீங்களா நீங்கள்? நீங்கள்லாம் இவ்வளோ நாளாக வருஷமாக நீங்கள் இந்த நோன்பு கொண்டாடுறீங்க. நான் இப்போ தான் நோன்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் புதுசு, எனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. அதை தவிர சிவபெருமான் வந்து என்னுடைய குறைகளையெல்லாம் மன்னிச்சு என்னை ஏற்றுக்குவாரா அப்படின்னு கேட்குறான். ஓ, அப்படியெல்லாம் நீ சொல்லாதே, சிவபெருமானை பற்றி உனக்கு தெரியாது. சிவபெருமான் தூய்மையான மனதோட அவங்கள சிந்திக்கிறவங்களை எப்பொழுதுமே காப்பாற்றுவான். தவிர உன்னுடைய அன்பு, சிவபெருமான் மேலே நீ வச்சிருக்கிற அன்பையும் பக்தியும் பற்றி நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே வேண்டாம். சிவபெருமான் எவ்வளவு எளிமையாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், ஈவன் கெட்டவங்க கூட சில சமயத்தில் சிவபெருமானை மனமாற வேண்டினால் அவங்கள மன்னிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தெய்வம் அவர். அதனால் நீ இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சிவபெருமான் மேலே உனக்கு இருப்பது தூய்மையான அன்பு. அதனால் அவர் கட்டாயம் உனக்கு அருள் புரிவார். நீ சீக்கிரம் தூக்கத்தை விட்டுட்டு எழுந்து வா. உன்னை அவசரப்படுத்த நாங்கள் முன்னாடியே வந்துட்டோமா, நீ வேற தூங்கிட்டு இருக்கியா, அதனால உன்னை கொஞ்சம் அவசரப்படுத்தணும், அவ்வளவுதான். சிவபெருமான் மீது நீ வச்சிருக்கிற பக்தியை யாரும் சந்தேகிக்கலை. அதை தவிர சிவபெருமான் எளியவர்களுக்கும் அருள் புரிவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். இது எதுக்கு சொல்றேன்னா, சிவபெருமான் வந்து எளியவர்களுக்கும் அருள் புரிவார் இல்லையா? அது எப்படின்னு, அந்த காலத்துல ரொம்ப நாட் முன்னால வைகை கரையில் வெள்ளம் வந்து, இப்போ மழை வந்து வெள்ளம் வருது இல்லையா, அது மாதிரி வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது. அப்படி அலை அலையாக ஓடுது, எல்லா பக்கமும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. அப்போது அங்கே ராஜாவாக இருந்தவர் வந்து ஒரு ரூல் போடுறாங்க. இந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு கரை அமைக்கணும். அதனால ஜனங்க எல்லாரும் அவங்க பங்குக்கு இவ்வளவு மண்ணு கொண்டு வந்து கொட்டணும், அப்போதான் அந்த கரையை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் திடகாத்திரமாக இருக்கிற ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களே மண்ணை சுமந்து கொண்டு போய் கொட்டுறாங்க. அப்படி அவங்களால திடம் இல்லாதவங்க, பலம் இல்லாதவங்க கூலி ஆட்களை வச்சு அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த ஊரில் வந்தின்னு ஒரு கிழவி இருக்காங்க. அந்த கிழவிக்கு யாரும் கிடையாது. அவள் வந்து பிட்டு தான் நம்ம இப்போ இட்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பிட்டுங்கிறது ஒரு உணவு, அதை பண்ணி விற்று சாப்பிட்றோம். அப்போது அவள் வந்து, ஐயோ எனக்கு மட்டும் கூலி ஆள் கிடைக்கலையே, நான் இதை செய்யலைன்னா ராஜா எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோ, சிவபெருமானை வேண்டிக்கிறா. ஐயோ பகவானே, நீ தான் எங்களை காப்பாற்றணும், சிவபெருமானே என்னை நீ தான் காப்பாற்றணும், எனக்கு ஏதாவது ஒரு கூலி ஆள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வரான்.
அந்த ஆள் வந்து, அம்மா உனக்கு வேலைக்கு ஆள் வேணுமா, நான் போய் மண்ணு கொட்டிட்டு வரேன்னு. அப்படியாப்பா, உனக்கு எவ்வளோ கூலி வேணும்னு. எனக்கு கூலியெல்லாம் வேண்டாம்மா, நீ பிட்டு கொடுத்தா போதும், நான் சாப்பிட்டுக்குவேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு நீ பிட்டு கொடு போதும் அப்படிங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரிப்பா நீ போய் பண்ணு. கூலியால் வந்தவர் யார் தெரியுமா? நம்ம சிவபெருமான். இவர் என்ன பண்ணுறார்? சிவபெருமான் மண்ணெல்லாம் கொண்டு போய் கொட்டுறார், அங்கே போய் டான்ஸ் ஆடுறார். அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. அதை போய் ராஜா கிட்ட அந்த கண்காணிக்கிறவன் இருக்கா இல்லையா, அவன் சூப்பர்வைசர், அவன் சொல்லி கொடுத்துறான். ராஜாவுக்கு ஒரே கோபம் வந்து பார்க்குறாரு, என்ன இந்த இடத்துல மட்டும் கரை அடையவே இல்லை, யார் அந்த கூலியால், அவனை கூப்பிடு, அவனுக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 கசையடி கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த ராஜாவோட ஆள் வந்து இந்த கூலி ஆள் கூப்பிட்டு கசையடி கொடுக்குறான். முதல்ல ஒரு அடி வைக்கிறான் சவுக்கால. கசையடினா சவுக்கால அடிக்கிறது. சவுக்கால ஒரு அடி கொடுக்குறான். கொடுத்த உடனே ராஜா முதுகுல பழியிருந்து வலிக்கிறது. என்னது, அவனை அடிக்கிறான், எனக்கு வலிக்கிறது. இன்னொரு அடி போடுறான், திருப்பியும் ராஜாவுக்கு வலிக்கிறது. ராஜா நிறுத்த சொல்கிறான், இல்லை இதில் ஏதோ இருக்கு, வந்திருக்கிறவன் சாதாரண கூலியாள் கிடையாது, இது சிவபெருமான். இந்த ஏழை பெண், ஏழை கேள்வி வந்திக்கு உதவி செய்யறதுக்காக சிவபெருமானே வந்திருக்காருனா அவர் எப்பேற்பட்ட அருளாளன், இப்படிப்பட்ட கடவுள் எப்படி அருள் கொடுக்கிறார் அப்படின்னு அந்த ராஜா சிவபெருமானை கால சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி, என்னை பொறுத்தருள்க, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் அடிச்சுட்டேன்னு சொல்லி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். இப்படி சிவபெருமான் ஏழைகளாயிருந்தாலும் எளியவர்களாயிருந்தாலும் பணமே இல்லாதவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தன் மீது உண்மையான பக்தி வச்சிருக்கிறவங்களுக்கு அருள் கொடுப்பார். நாளைக்கு 4வது பாட்டில் பார்க்கலாம்.